அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பள்ளி மாணவ மாணவிகளின் விவரங்களை எமிஸ் வாயிலாக பதிவிறக்கம் செய்து அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறந்து ஒரு வாரத்திலேயே இலவச பஸ் பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதற்காக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளில் யார் யாருக்கெல்லாம் பஸ் பயண அட்டை வேண்டும் என்ற விவரத்தை தெரிவிக்கவும், அதனை அடிப்படையாக வைத்து பஸ் பயண அட்டை வழங்க ஏதுவாக பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையானது 25 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலையானது 1906 ரூபாயிலிருந்து 1881 உயர்ந்துள்ளது. வீட்டு உபயோக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்தவிதமான மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: இந்தியாவில் கொரோனா பாதிப்பானது 3395 உயர்ந்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவுக்கு 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கையானது 3000 பதிவானது. அதன் பிறகு 2 வருடங்களில் முதல் முறையாக பாதிப்பு எண்ணிக்கையானது 3000 கடந்தும் உள்ளது. நாட்டில் தற்போது 3395 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டும் உள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 1336 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டும் உள்ளனர். நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. இதில் புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு மட்டும் 617 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் உள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் நடக்கும் 10 ரயில் திட்டங்களுக்கு ஒதுக்கிய நிதியை மட்டும் பல்வேறு காரணங்களை முன்வைத்து தெற்கு ரயில்வே பொது மேலாளரான RN சிங் திருப்பி அனுப்பியும் இருக்கிறார். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐந்தாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி மேலாண்மை குழு மூலமாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டும் இருக்கிறது. ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆணையிடப்பட்டும் உள்ளது. பிஎட் தேர்ச்சியுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கவும், முதுநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு முதுநிலை பட்டம் பிஎட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை தரவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மழை நீடிக்கும். மேலும் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: மேட்டுப்பாளையம் நெல்லை கோவை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 9 ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைப்பு. 2 ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 3ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள் அடுத்த மாதம் முதல் இணைக்கப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்திருக்கிறது. ஏசி பெட்டிகளுக்கு ரயில்வே முன்னுரிமை கொடுப்பது ரயில் பயணிகளுக்கு தற்போது இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கு உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிகாரிகள் நியமனம். தொகுதிக்கு 3 அதிகாரிகள் வீதம் 200க்கும் மேற்பட்டோர் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணைய உத்தரவின்படி விவரங்களை அரசிதழில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டார். ஒன்பதாவது அறிவிப்பு: முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் உப்புமாவுக்கு பதில் பொங்கல் சாம்பார் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் அரசுக்கு 7,80,00,000 ரூபாய் கூடுதலாக செலவும் ஏற்படும். ஆனாலும் இதை செயல்படுத்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் வழங்கப்படும் அரிசி அல்லது ரவை உப்புமா வகைகளுக்கு பதிலாக பொங்கல் மற்றும் காய்கறி சாம்பார் வழங்க முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. 10வது அறிவிப்பு: டெல்லியில் மதராசி கேம்ப் மக்கள் சொந்த மாவட்டங்களுக்கு திரும்பினால் உதவி செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வாழ்வாதாரம் மற்றும் பிற அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் எனவும்,
மதராசி கேம்ப் குடியிருப்பாளர்களுக்கு அனைத்து உதவிகளும் தாமதமின்றி வழங்கப்படும் எனவும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் மூலம் உதவிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். 120 மின்சார பேருந்துகளில் சேவையை ஜூன் 3ஆம் தேதி முதல் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். 2025 இறுதிக்குள் சென்னை முழுவதும் 625 மின்சார பேருந்துகள் இயக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது எனவும் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தாத வகையில் நவீன வசதிகளுடன் மின்சார பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி தகுதியுடைய நிறுவனங்கள் அங்கீகரிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. விண்ணப்பங்கள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டும் உள்ளது. 13வது அறிவிப்பு. கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் புதிய தொழில் பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெறுகிறது. விண்ணப்பிக்க வரும் 13ஆம் தேதி கடைசி நாள் எனவும் விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரியும் skilledtraining.tn.government.in என்ற இணையதளத்தையும் வெளியிட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு 2,74,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 25 நாட்களில் விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும் உள்ளது. இந்த நிலையில்தான் ஜூன் 6ஆம் தேதி வரை tneaonline.org-இல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி பெறும் வகையில் 2025-26ஆம் கல்வியாண்டில் 4 புதிய கலை கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு 11 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டும் உள்ளன. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம், திருச்சி மாவட்டம் துறையூரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் எனவும் மேலும் உளுந்தூர்பேட்டை, செங்கம் ஆகிய இடங்களிலும் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். 16வது அறிவிப்பு. ஹைதராபாத்திலிருந்து கொல்லம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஜூன் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்திலிருந்து கொல்லத்திற்கும், ஜூன் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் கொல்லத்தில் இருந்து ஹைதராபாத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயிலானது காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. 11 நகராட்சிகளும் சிறப்பு நிலை நகராட்சி, தேர்வு நிலை, முதல்நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. உடுமலை, நந்திவரம், கூடுவாஞ்சேரி, பல்லடம், ராமேஸ்வரம், மாங்காடு, குன்றத்தூர், அரியலூர், அம்பாசமுத்திரம், பழனி, திருச்செங்கோடு உள்ளிட்ட 11 நகராட்சிகளின் தரத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மாநில அரசு நிர்ணயித்துள்ள வருவாய் அளவுக்கு உட்பட்டு அந்த நகராட்சிகள் இருப்பதால் அவற்றின் தரம் உயர்ந்துள்ளது. 18வது அறிவிப்பு. திருமணமான அரசு பெண் பணியாளர்கள் தகுதிக்கான் பருவ காலத்தின் போது எடுக்கும் மகப்பேறு விடுப்பு காலமானது அவர்களது தகுதிக்கான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் 2016இல் உரிய திருத்தங்கள் செய்து பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. கடைசியாக 19வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவி காலமானது ஜூலை 24இல் முடிவடைகிறது. இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.